வணக்கம். சாப்பிடணும். ஆமாம், சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும்? எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடணும். என்ன சாப்பிடணும் அப்படின்னா, நமக்கு என்னெல்லாம் சாப்பிட பிடிச்சிருக்கோ அது எல்லாமே சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடணும்? எந்த அளவுக்கு பசி இருக்கோ, பசி தீர்ற அளவுக்கு சாப்பிடணும். ஆமாங்க, சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நமக்கு எப்போவுமே பசி எடுக்கும் பொழுதெல்லாம் நம்ம அந்த உணவை சாப்பிடணும். சாப்பிடும்போது அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த உணவோட தரம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைகளால் பற்றி அதை பிரிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். நம்ம நாவால் சுவைக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம பற்களாலே அரைச்சி அதை கூழாக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த உணவு நமக்கு பிடிச்சதாக இருக்கணும். உணவு சாப்பிடக்கூடிய சூழல் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஒரு திருப்திகரமான சூழலாக இருக்கணும். அந்த இடத்துல சாப்பிடும்போது எந்த அழுத்தமும் இல்லாமல் என்னோடய முழு கவனமும் உணவின் மேலே மட்டும்தான் இருக்கணும். அந்த உணவு மேலே இருக்க விருப்பம், அந்த உணவை தொடும்பொழுது அந்த உணர்வு நம்ம அந்த உணரணும். அந்த உணர்வை சாப்பிடும்பொழுது நம்ம சுவையை நம்ம உணரணும். அந்த உணவை நம்ம மெல்லும் பொழுது அது கடினத்தன்மை அதோட தன்மையை நம்ம உணரணும். உணரும் பொழுது என்ன ஆகும்னா, உடல் அதை நல்லா தன்மைப்படுத்திக்கும். அளவாக சாப்பிடணும் அப்படின்னா, ஏன் அப்படி அளவாக சாப்பிடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் இருக்குது. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தான் தண்ணி பிடிக்கும் அப்படின்னா, நம்ம 1 லிட்டர் தண்ணி கொடுத்தோம், இல்லை 1 லிட்டர் குறைவான அளவு தண்ணி கொடுத்தோன்னா, அதை பாதுகாப்பாக நம்ம கையாண்டு அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்க முடியும். அதே அந்த பாத்திரத்தில் 1 லிட்டருக்கு பதிலாக 1.5 லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் தண்ணி அதில் நிரப்பி வச்சோம் அப்படின்னா, அதில் அந்த பாத்திரத்தை நம்ம கையாள முடியாது. அந்த உணவால் அந்த பாத்திரத்துக்கும் கனம் தாங்க முடியாமல் கெடுதல் ஏற்படும். அந்த உணவும் வீணாக தான் போகும். அதே மாதிரி தான் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவும் நம்ம உடலுக்கு தொந்தரவாக தான் அமையும். அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை தாண்டி உணவில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு அந்த உணவு பற்றின ஒரு உணர்வு இருக்கணும். சாப்பிடும்பொழுது உணவின் மேலே மட்டும்தான் கவனம் இருக்கணும். வேறு எந்த கவனச்சிதலும் இருக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய உடலை ஆக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய பங்கு உணவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த உணவால் தான் இந்த உடலே உருப்பெறுது. உணவு இல்லை அப்படின்னா அந்த உடலால் உருப்பெற முடியாது. அதனால் நம்ம அந்த கவனம் செலுத்தணும். நான் உடல் எந்த அளவுக்கு என்னோடய உடல் எனக்கு வசீகரமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு எல்லா எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது நம்ம உணவு தான். அந்த உணவை நம்ம எந்த உணர்வோடு, எந்த எண்ணத்தோடு, எவ்வளோ மகிழ்ச்சியை எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த உணவு நமக்கு தன்மையப்படும். இது உணவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உணவை எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். நன்றி.